ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க பாலன் த பாய் மூவி ரிவ்யூவில் தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள படம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அம்மாவும் பையனும் வந்து ஜெயிலை விட்டு வெளில வராங்க. ஸோ எதுக்காக அவங்க ஜெயிலுக்கு போனாங்க, அந்த பையனும் வந்து உள்ளே ஜெயிலே தான் வந்து பிறந்து வாழ்ந்துருக்கான். ஸோ அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கான ரீசன் முதற்கொண்டும் வந்து தெரியாத மாதிரி ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணணும் வெளில வந்ததுக்கப்புறம் அப்படின்ட்டு தான் வந்து அவங்களும் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஹீரோயினும். ஸோ இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது ஒரு மலையாள படம். ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக தான் அந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போர்ஷன்ஸை வந்து பார்க்கும்போது லைக் ஒரு இரானியன் மூவிஸ் வந்து பார்க்குற ஒரு ஃபீலை தான் அந்த படம் வந்து கொடுத்துருந்தது. பட் படம் போக போக பயங்கரமான ஒரு த்ரில்லர் படம் பார்த்த ஒரு ஃபீலை தான் டெஃபினட்டாக அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி இருக்கிறது யார் அப்படின்னா, ரோமாஞ்சம் ஆவேசம் படங்களை எழுதி இயக்கிய ஜித்து மாதவன் வந்து இந்த படத்தை வந்து எழுதியிருந்திருக்காரு. அண்ட் டேரக்ஷன் வந்து யார் பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டேரக்டர் இருக்கா இல்லையா, ஸோ அவர் தான் இந்த படத்தை வந்து டேரக்ட் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இப்படி ரெண்டு பெரிய டேரக்டர்ஸ் ஒரே படத்தில் வந்து இணைஞ்சு இந்த படத்தை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைப் ஒன்று வந்து இருந்தது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர எக்ஸ்ட்ரானரியான ஒரு ரைட்டிங்கை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. மெயினாக அந்த பையனும் அம்மாவும் வந்து அந்த ஜெயிலை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வந்து பயங்கர எக்ஸ்ட்ரானரியான சீன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃபை அவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ரொம்ப கிரிப்பிங்காகவும் வந்து போயிருந்திருக்கு. படத்தோட இன்டர்வல் பிளாக்கும் சரி, அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் வந்து அவ்வளோ அல்டிமேட்டாகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இன்டர்வல் பிளாக் ரொம்ப எஃபெக்டிவாகவே வந்து இந்த படத்தில் வந்து வந்திருக்கு. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை வச்சு பயங்கரமாக வந்து தெரிக்க விட்டுருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே வந்து பயங்கரமான ஒரு ரைட்டிங்கை நீங்கள் வந்து பார்க்க முடியும். வேற லெவலில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ரைட்டிங்கை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து கொண்டு வந்துட்டாங்க. படம் இப்படி தான் வந்து போகும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தப்போ வந்து அதை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டுமொத்தமாக வந்து சேஞ்ச் ஒரு வந்து பண்ணி அங்கங்கே ஒரு சில சீன்ஸை வச்சு தெரிக்க விட்டு ஃபர்ஸ்ட் ஆஃபை வந்து என் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த கிளைமேக்ஸில் வச்சு அந்த ட்விஸ்ட் பயங்கரமாக எனக்கு பர்சனலாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவேன். அண்ட் கேரக்டர் வைஸ் வந்து ஃபர்ஜனா பலத்திங்கள் இந்த படத்தில் ஒரு மெயின் லீட் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வர அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒட்டுமொத்தமாக அல்டிமேட்டாகவே தெரிக்க விட்டாங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு கேரக்டர் டிமாண்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை அல்டிமேட்டாகவே வந்து புல் ஆஃப் பண்ணிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க பையனாக வந்து நடிச்சிருந்திருக்க அந்த குட்டி பையனும் சரி, ஸோ அந்த பையன் வந்து பெரிய ஆளானதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த நபரும் சரி, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் இந்த படத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அல்டிமேட்டாகவே வந்து புல் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து டொவினோ தாமஸும் வந்து ஒரு ரோல் ப்ளே வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவர் வரக்கூடிய இடங்களும் வந்து நல்லா தான் வந்து படத்தை வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் நான் என்ன அப்படின்னா, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் போப்போ வந்து சொல்கிறேன். அண்ட் டெக்னிக்கலாக வந்து இந்த படம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவே வந்து செட் அவுட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபி வைஸாக இருக்கட்டும், அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வைஸாக இருக்கட்டும், அண்ட் ஒட்டுமொத்தமாக எடிட்டிங் குவாலிட்டி வைஸுமே வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு படம் தான். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலை எந்தளவுக்கு அந்த மலையாள படங்கள் உங்களுக்கு வந்து ஒரு த்ரில்லர் படத்தை எந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுப்பாங்களோ, ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் மேக்கிங்காகவும் படம் வந்து சூப்பராக வந்து வந்திருக்கு. படத்தில் என்ன குறைகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவில் வந்து பார்க்கலாம். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட டியூரேஷன். ஸோ இந்த படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் வந்து லென்த்தாக போன மாதிரி, இந்த கதைக்கு கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரியான ஒரு ஃபீலை தான் எனக்கு வந்து பர்சனலாக வந்து கொடுத்தது. என்னென்ன காரணம் என்ன அப்படின்னா, இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி வளைச்சி கிளைமேக்ஸ் கிட்ட வந்து கொண்டு போயிருந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் தான் வந்து பர்சனலாக படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. மெயினாக டொவினோ தாமஸை வச்சு தான், அந்த ஒரு கேரக்டரை வச்சு தான் இந்த செகண்ட் ஹாஃபை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி வளைச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்திருக்கேன். டொவினோ தாமஸோட கேரக்டர் வைஸ் வந்து நல்லா இருந்தாலும் கொஞ்சம் அந்த கேரக்டர் வந்து இந்த கதையை வந்து சுற்றி வளைக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டரை வச்சு அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆயிருந்தது. அதே மாதிரி ஒரு பாட்டிமாவோட ரோல் ஒன்று வந்து இருக்கும். ஸோ அந்த ரோல் வந்து நல்லா இருந்தது. பட் ஆனால் அந்த ரோலை ஏன் வந்து பெருசாக அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணல அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து தெரியல. கேரக்டர் வைஸ் வந்து நல்லா எழுதப்பட்ட ஒரு கேரக்டர் அது. ஸோ நீங்கள் படம் பாருங்கள், அது வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ மற்றபடி வந்து இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டரில் இவங்க பண்ண மிஸ்டேக்கும் சரி, அதே மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபை இவங்க கொஞ்சம் லைட்டாக வந்து சுற்றி வளைச்சதும் சரி, இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக தான் நான் வந்து பார்க்குறேன். செகண்ட் ஹாஃபை இன்னும் கிரிப்பிங்காக வந்து கொண்டு போயிருந்துருக்கணும். கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு என்ன தான் வந்து அல்டிமேட்டாக வந்து இருந்தாலும் அதுவரையும் கொஞ்சம் லைட்டாக வந்து வளவலன்னு தான் வந்து படத்தை வந்து எடுத்துருந்துருக்காங்க. மற்றபடி வந்து இந்த படத்தில் பெருசாக வந்து எனக்கு நெகட்டிவாக வந்து சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. ஸோ பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அதே மாதிரி வந்து கொஞ்சம் டல்லாக போகிற மாதிரியான ஒரு செகண்ட் ஹாஃப், அண்ட் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட இந்த படம் வந்து எண்டிங் ஆகும். ஸோ ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக உண்மையிலேயே இந்த படம் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதே வந்து என்னோட பர்சனல்
ஒரு சஜஷனாக வந்து நான் வந்து சொல்லுவேன். தேட்டரில் போயிட்டு வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மலையாளம் த்ரில்லர்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா அந்த ஆடியன்ஸுக்கு டெஃபினட்டாக அந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். அண்ட் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்ற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் நம்ம சேனல் சார்பாக இந்த படத்தை கொண்டு போய் வந்து வைக்கலாம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பெருசாக எக்ஸ்பெக்டட் பண்ணிட்டு போயிட்டு நீங்கள் வந்து பார்க்காதீங்க. பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இன்டர்வல் பிளாக்லையும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே உங்களை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நம்ம சொன்ன கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்க்குறேன்னா வந்து பாருங்கள். அண்ட் ஓவரால் ஒரு டீசெண்டான படம் தான் இந்த ஒரு பாலந்த பாய் மூவி. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் மலையாளம் வெர்ஷனில் தான் வந்து பார்த்தேன். அண்ட் தமிழ் டப்பிங் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஆல்ரெடி மூவிஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.